ஹாய், வெல்கம் டு சரவின் சமையல். இன்றைக்கி நாம் கடையிலே ஹோட்டல் கடையிலேயே எவ்வளோ அழகாக பூரி புஷ்ஷுன்னு செய்கிறாங்க, அது போல் இன்றைக்கி நம்ம வீட்லேயே செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் ஒரு கப் கோதுமை மாவு நான் எடுத்து வச்சுருக்கீங்க. கொஞ்சம் சோடா உப்பு, பலகார சோடா உப்பு லைட்டாக எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, தேவையான அளவு தண்ணி. நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்க சோடா உப்பை லைட்டாக போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். போட்டு முதல்ல நல்லா எல்லாத்தையும் பரட்டி விட்டுக்கோங்க மாவோட. கலக்கிட்டுங்க. இப்போ அளவளவாக தண்ணி ஊற்றி நாம் கலக்கிக்கலாம். நிறையா ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. அளவளவாக தண்ணி ஊற்றி பரட்டி விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா நான் அளவளவாக தண்ணி ஊற்றி இருக்க பிசைஞ்சிட்டேன். இதை நல்லா கைவிட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும் பூரி. நம்ம எந்த அளவுக்கு அழுத்தி நம்ம கொடுத்து நல்லா பிசைஞ்சு வைக்கிறோமோ அந்தளவுக்கு சப்பாத்தி, பூரி எல்லாமே நல்லா வருங்க. நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன்னா ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இது பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சுங்க. மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கலாம். பூரிக்கு நல்லா குட்டி குட்டியாக உருட்டிக்கோங்க. சப்பாத்தி போல் இல்லாமல் அதை விட சைஸ் கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கோங்க. இதுதான் நல்லா பூரி புஷ்ஷுன்னு வரக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நான் குட்டி குட்டி பவுல்லாம் நான் உருட்டி வச்சுருக்கேன். இப்போது நம்ம எப்படி தேய்க்கலாங்கிறது காட்ட போகிறேன். ஒரு கப்பில் கொஞ்சம் நான் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக கல் மேலே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பரப்பி விட்டு ஒரு உருண்டை எடுத்து வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இது சப்பாத்தி போல் நல்லா நைஸாக தேய்க்க வேணாம். ஒரு அளவுக்கு திக்காக தேய்ச்சி வச்சுக்கோங்க. இந்த சைஸில் நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ஹோட்டலில் மாதிரி அழகாக ரவுண்டாக ஷேப்பில் வரும்னா, இது போல் வரும்னா நீங்கள் ஒரு சின்ன ஒரு மூடி எடுத்து நீங்கள் அழகாக நீங்கள் தேய்ச்சி வச்சுருக்க அந்த சப்பாத்தி மாவு மேலே வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா கொடுத்து இது சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படியே பிரித்து எடுத்துருங்க. உங்களுக்கு அழகாக ஒரு வட்ட ஷேப்பில் உங்களுக்கு வரும் பூரி. பாருங்கள், எனக்கு எப்படி வட்டமாக வந்திருக்கு. இது போல் நீங்களும் ஒரு சின்ன ஒரு மூடி வச்சு நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க.
பாருங்கள், நான் ரவுண்டாக ஹோட்டல் ஸ்டைல்லையே மாவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க அந்த பூரி மாவை உள்ளே போடலாம். நல்லா எண்ணெயில் மூழ்கி இது பண்ணிவிடுங்க. பாருங்கள், எப்படி நல்லா புஷ்ஷுன்னு வருது, கடை பூரி போலே. இப்படி நல்லா புஷ்ஷுன்னு வருது பாருங்கள். இப்படி நீங்கள் நல்லா எண்ணெயில் அழுத்தி விட்டிங்கன்னா அந்த நல்லா அப்படியே அந்த மாவு வந்து நல்லா புஷ்ஷுன்னு உங்களுக்கு நல்ல ஒரு இதில் வரும். பாருங்கள், நல்லா புஷ்ஷுன்னு வந்துருச்சு. இப்படி கரை புரியாட்டி நல்லா புஷ்ஷுன்னு நம்மளுக்கு வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், இப்போது கடையில் செய்கிற மாதிரியே சுவையான டேஸ்டான பூரி நம்ம இப்போ வீட்லேயும் செய்யலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.